மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எழுப்பும் கேள்விகளை கண்டு ஒன்றிய பாஜக அரசு அஞ்சுவது ஏன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் சீன ஆக்கிரமிப்பு குறித்து ராகுல் காந்தி பேசியதற்கு பாஜக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தொடர்ந்து பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர், நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன் சார்ந்து உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு விளக்கமளிக்க ஒன்றிய அரசு தயாராக இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். ராகுல் காந்தி பேச அனுமதி மறுக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 8 எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கும் கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர், முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை பேசும் எம்பிக்களின் உரிமை நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்றும் உயர்ந்துள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை நேற்று ஒரே நாளில் 2 முறை உயர்ந்து கிராம் 14,270 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,14,160 ரூபாய்க்கும் விற்பனையானது. இந்நிலையில் இன்றும் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 5,040 ரூபாய் உயர்ந்துள்ளது. இதனால் சவரன் விலை 1,19,200 ரூபாயாக அதிகரித்துள்ளது. ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை 14,900 ரூபாய். வெள்ளி விலை கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 320 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. புரிந்தவர்களை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க தோப்புக்கரணம் போட்டு கெஞ்சிக் கொண்டிருப்பதாகவும், இணைய கோரிக்கை விடுத்த தனக்கு மட்டும் தண்டனையா என்றும் தாவேக நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோடு மாவட்டம் வெள்ளாங்கோவில் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையேதான் போட்டி என்றார். எல்லோரும் இணைய வேண்டும் என்றுதான் சொன்னேன். இப்போது இணைவதற்கு அவர்கள் தலைகீழாக தோப்புக்கரணம் போட்டுக் கொண்டிருக்கிறார், ஒவ்வொருவரும் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார். இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கே எனக்கு இந்த பனிஷ்மெண்ட். இப்போது எத்தனை கூட்டணி வந்தாலும், எவ்வளவு பேர் வந்தாலும், நேற்றைய தினம் உங்களுடைய தலைவர் சொன்னார், நமக்கும் திமுகவுக்கும் போட்டியை தவிர பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கிற 10 கட்சி கூட்டணி பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லிவிட்டார். பாஜக கூட்டணி கட்சிகள் பற்றி தங்களுக்கு கவலை இல்லை என்றும் செங்கோட்டையன் தெரிவித்தார். தேர்தலில் போட்டியிட வரும் 6ஆம் தேதி விருப்ப மனு அளிக்க இருப்பதாகவும் செங்கோட்டையன் தெரிவித்தார். பலதரப்பட்ட மக்களின் கருத்துக்களை கேட்டு அவற்றை பரிசீலனை செய்து விரைவில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று திமுக தேர்தல் தயாரிப்பு குழு தலைவரும் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. பின்னர் பேட்டியளித்த கனிமொழி, விரைவில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றார். அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அதில் எதையெல்லாம் தேர்தல் அறிக்கையிலே இணைத்துக் கொள்ளலாம் என்று பரிசீலனை செய்து அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்களிடமும் அனுமதி பெற்று அவர்கள் எந்தெந்த கருத்துக்களை தேர்தல் அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்று கருதுகிறார்களோ அது தேர்தல் அறிக்கையாக விரைவிலே வெளியிடும். காங்கிரசிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், தொகுதி எண்ணிக்கை தொடர்பாக அதற்கான குழுதான் முடிவு செய்யும் என்றும் கனிமொழி தெரிவித்தார். சென்னை பெரம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையான ICF மொத்தம் 80,000 ரயில் பெட்டிகளை தயாரித்து உலக சாதனையை படைத்துள்ளது. உலக அளவில் அதிக எண்ணிக்கையில் ரயில் பெட்டிகளை தயாரித்து சாதனை புரிந்து வரும் சென்னை ICF ஆலை நேற்று தனது 80,000வது ரயில் பெட்டி தயாரிப்பை நிறைவு செய்தது. இந்த ஆலை பயணிகளுக்கான புது வசதிகளோடு கூடிய அதிவேக ரயில்களுக்கான பெட்டிகளை தயாரிப்பதில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது. தற்போது 80,000வது பெட்டியை தயாரித்திருப்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாது இந்தியாவுக்கே பெருமை என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வந்தே பாரத், வந்தே ஸ்லீப்பர் என அடுத்தடுத்து காலத்திற்கு ஏற்ப நவீன வசதிகளுடன் கூடிய ரயில் பெட்டிகளை தாங்கள் தயாரித்து வருவதாக ICF அதிகாரிகள் கூறினர். அடுத்த கட்டமாக புல்லட் ரயில் தயாரிப்பை இலக்காக கொண்டு பணியாற்றி வருவதாக அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். ராணிப்பேட்டையில் அமைக்கப்பட்டிருக்கும் டாடா நிறுவனத்தின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி தொழிற்சாலையை வருகின்ற 9ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி தொழிற்சாலைக்கு கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தொழிற்சாலை அமைக்கும் கட்டுமான பணிகள் அரசு ஒத்துழைப்புடன் துரிதமாக நடைபெற்று வந்தன. பணிகள் அனைத்தும் நிறைவடைந்திருக்கும் நிலையில் டாடா நிறுவனத்தின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி தொழிற்சாலை செயல்பாட்டை வருகின்ற 9ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். ஆண்டுக்கு 2 லட்சம் கார்கள் வரை உற்பத்தி திறன் கொண்ட தொழிற்சாலை அடிக்கல் நாட்டி 16 மாதங்களில் செயல்பாட்டிற்கு வர உள்ளது குறிப்பிடத்தக்கது. குலசேகரப்பட்டினத்தில் இருந்து 2027 மார்ச் மாதம் ராக்கெட் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார்.
தாம்பரத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், இந்த ஆண்டு PSLV, GSLV மற்றும் ஆளில்லா ககன்யான் போன்ற ராக்கெட்டுகளை ஏவ திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த வருஷம் நிறைய ராக்கெட்டுகள் நாங்கள் பிளான் பண்ணுறோம். GSLV, PSLV, Mark 3 நிறைய ராக்கெட் பிளான் பண்ணுறோம். அப்புறம் இந்த ககன்யான் ப்ரோக்ராமுக்குள்ள ஆள் இல்லாத அனுப்பக்கூடிய ராக்கெட் இந்த வருஷம் பிளான் பண்ணுறோம். 2040 நிலவுக்கு மனிதனை அனுப்புவது குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நாராயணன் கூறியுள்ளார். சந்திரயான் 4 மற்றும் சந்திரயான் 5 வருகின்ற 2028ஆம் ஆண்டு விண்ணில் ஏவப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தஞ்சை அருகே செல்போன் விற்பனை கடையில் சிறப்பு சலுகையில் பொருட்கள் வாங்க பொதுமக்கள் முண்டியடித்து உள்ளே சென்றதால் பரபரப்பு நிலவியது. ஆற்றுப்பாலத்தில் தனியாருக்கு சொந்தமான செல்போன் கடை செயல்பட்டு வருகிறது. இக்கடையில் 4ஆம் ஆண்டை ஒட்டி ஹெட்போன் 9 ரூபாய்க்கும், ஏர்பட்ஸ் 119 ரூபாய்க்கும், ஸ்மார்ட் வாட்சுகள் 249 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இதனை வாங்க ஏராளமான மக்கள் ஒருவருக்கொருவர் இடித்துக் கொண்டு கடைக்குள் நுழைந்ததால் பரபரப்பு நிலவியது. கடை முன்பு ஏராளமான மக்கள் குவிந்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஓசூர் அசோக் லைலாண்ட் தொழிற்சாலையில் தொழிற்சங்க தேர்தல் நடத்த கோரி 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அசோக் லைலாண்ட் யூனிட் 1 மற்றும் 2 ஆலையில் சங்க விதிகளின்படி உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் என்பது கோரிக்கை. இதனை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிற்சங்க விரோத, தொழிலாளர் விரோத தலைமை அப்புறப்படுத்தப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிற சூழலின் காரணமாக நாம தேர்தலை உடனடியாக நடத்துவது மட்டுமே இந்த தொழிற்சங்கத்திற்கு ஒரு உயிரோட்டமான சூழலை உருவாக்க முடியும் என்ற அடிப்படையிலேயே இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது இன்று இந்த குசலணி சார்பாக நடைபெறுகிறது. தொழிற்சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் முடிந்து சுமார் 5 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் புதிய நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்க தேர்தல் நடத்தவில்லை என்று தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அசோக் லேலாண்ட் ஆலையில் சுமார் 1500 நிரந்தர தொழிலாளர்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அதிக அளவில் ஒப்பந்த தொழிலாளர்களை கொண்டு ஆலையை இயக்குவதாக அவர்கள் கூறியுள்ளனர். ஒன்றிய அரசின் வேளாண் விரோத சட்டங்களை கண்டித்து தஞ்சாவூரில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தர்ணா போராட்டம் நடத்தினர். நிதிநிலை அறிக்கையில் அறிவித்த கனிம வளங்களை எடுக்கும் திட்டத்தை கைவிடவும் அவர்கள் வலியுறுத்தினர். மசோதா 2025 ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இது சட்டமாக்கப்பட்டால் முழுக்க இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய விதை முழுவதும் பன்னாட்டு கம்பெனிகளோட கைக்கு போவோம். அதே போல காவிரி டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கம் பேரழிவு திட்டங்களை செயல்படுத்த முயற்சி பண்றாங்க. இதை கண்டித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் தஞ்சையில் இந்த பெருந்திரள் தர்ணா போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். கார்ப்பரேட் பெருமுதலாளிகளுக்கு 14 லட்சம் கோடி ரூபாய் வரை கடனை தள்ளுபடி செய்த ஒன்றிய அரசு விவசாயிகளின் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிக் கடன்களை ரத்து செய்திட மறுப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினர். அழகப்பா பல்கலைக்கழகத்தில் புதியதாக 2800 மரங்களை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து நடவு செய்துள்ளனர். பல்கலைக்கழக வளாகம் பசுமையாக இருப்பதால் ஏற்கனவே ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் விருதுகள் வழங்கியுள்ளன. தற்போதும் கிரீன் சாம்பியன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சுமார் 12 ஏக்கரில் துணைவேந்தர் ரவி தலைமையில் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மரக்கன்றுகளை நடவு செய்துள்ளனர். அழகப்பா பல்கலைக்கழகம் பசுமை வளாக விருதுகளை பெறுவதற்கு முழுமையான தகுதியான பல்கலைக்கழகம். அதற்கு நான் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்றைக்கு கிட்டத்தட்ட 2800 மரங்கள் இந்த வளாகத்தில் 12 ஏக்கர் நிலத்தில் 2800 மரங்கள் இன்று நடவு செய்யப்படுகின்றன. ஏற்கனவே கிட்டத்தட்ட 8000 மரங்கள் நடவு செய்யப்பட்டுள்ளன. உரக்கரைசலுடன் கூடிய சொட்டு நீர் பாசன வசதி சென்சார் மூலமாக 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் வழங்கி மரக்கன்றுகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. திருப்பூர் மாவட்டம் மூத்துக்குளி கைத்தமலை வெற்றி வேலாயுத சாமி கோவிலில் தைப்பூசத்தை ஒட்டி தேரோட்டம் நடைபெற்றது. இக்கோவிலில் தேரோட்ட விழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அது முதல் தினந்தோறும் காலை மாலை நேரங்களில் முருகன் வள்ளி தெய்வானை வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இந்நிலையில் முக்கிய நிகழ்வான மலை தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது.
கடந்த ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசத்தை ஒட்டி பெரிய தேர் நான்கரது வீதிகள் வழியாக நிலைக்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று முக்கிய நிகழ்வாக கதித்தமலை ஆண்டவருக்கு குடமுழுக்கு மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் குறித்து பிரதமர் மோடி மீது எழுந்துள்ள புகார் தொடர்பாக விசாரணை குழு அமைத்து பிரதமர் மோடி தன்னை நிரூபிக்க வேண்டும் என காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். தாம்பரம் அருகே படப்பையில் உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கிய பின் பேட்டியளித்த அவர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் புகாரில் பிரதமர் நிரபராதி என நிரூபிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். எப்ஸ்டீன் ஃபைலில் வந்துட்டு பிரதமர் மோடியை தொடர்பு அது வந்துட்டு இருக்கு. அது விசாரணை நேர்மையாக இருந்தால் ஒரு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தன் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது என்றால் மேன்மை பொருந்திய பதவியில் இருப்பவர் உடனே ஒரு விசாரணை குழு அமைத்து அந்த விசாரணை குழுவில் தான் நிரபராதி என்பதை அவர் நிரூபிக்க வேண்டும். திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைத்தவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் வெற்றிலை விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விற்பனை விலையை அரசு நிர்ணயிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொட்டியம் மற்றும் காட்டுப்புத்தூரில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் வெற்றிலை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. வெள்ளைக்கொடி, கற்பூரக்கொடி, பச்சைக்கொடி ஆகிய 3 ரக வெற்றிலைகள் பயிரிடப்படுகின்றன. கடந்த ஒரு வாரமாக வெற்றிலை விலை வெகுவாக சரிந்துள்ளது. 100 கவுளி கொண்ட வெற்றிலை கட்டு 7000க்கு விற்கப்படுகிறது. இந்த விலை சரிவால் சாகுபடி செலவை கூட ஈடு செய்ய முடியவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பொங்கலுக்கு முதல் பார்த்தீங்கன்னா விலைவாசி ரொம்ப ஏற்றமாக இருந்தது. 20,000 ரூபா வரைக்கும் விற்றுதுங்க ஒரு 100 கவுளி மூட்டை. இங்கே இப்போ நிலவரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக ஒரு 5000, 4500 இப்படி விற்றுக்கிட்டு இருக்குது. இதுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டு பார்த்து ஏதாவது ஒரு நிரந்தரமாக விற்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. பொங்கல் பண்டிகையின் போது 100 கவுளி கொண்ட வெற்றிலை கட்டு 20,000 ரூபாய் வரை விற்பனையானது. வெற்றிலையை புறக்கணிக்காமல் அதன் மகத்துவத்தை அறிந்து இன்றைய தலைமுறையினர் பயன்படுத்த வேண்டும் என்று வெற்றிலை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிக்காக நிலம் வழங்கிய சின்ன உடைப்பு கிராம மக்கள் தாங்கள் வழங்கிய அளவுக்கு மீண்டும் நிலம் கோரி கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினர். மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிக்காக சின்ன உடைப்பு கிராமத்தில் 5 முதல் 10 சென்ட் வரை மக்கள் நிலம் வழங்கியுள்ளனர். ஆடு மாடு எல்லாமே இருக்கு. பக்கத்திலேயே ஒரு 50 அடி 60 அடி தூரத்திலேயே தோட்டம், நிலம், சொத்து பத்துகளும் இருக்கு. நாங்கள் எப்படி காலி பண்ணி போவோம்? எங்களுக்கு எங்கள் இடத்துக்கு பக்கத்துலேயே தான் எங்களுக்கு நிலம்பலம் இருக்கிறதுனால எங்களுக்கு எங்கள் இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு 100 அடி 150 அடி கேப்பில் எங்களுக்கு 5 சென்ட் இடம், பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி, சுடுகாடு எல்லாமே அதில் வேணும். 64 குடும்பங்களுக்கு மட்டும் மீள்குடி அமர்வுக்கு அரசு ஏற்பாடு செய்திருப்பதாக கிராம மக்கள் கூறியுள்ளனர். நிலம் வழங்கியவர்களின் வாரிசுதாரர்கள் மற்றும் அருகில் வீடு கட்டி குடியிருப்பவர்கள் என மொத்தம் 250 பேருக்கு மீள்குடி அமர்வு செய்து தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர்.